ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பெயின்லெஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 21வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். தேர்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். என்னடா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோடா அனுப்பவும் ஜஸ்ட் மிஸ்டில் அதிலிருந்து தப்பிச்சிடறான். பார்த்தா ஹீரோ திருப்பி அவனுடைய சோடா அனுப்ப அதிலிருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனை சுற்றி அவனுடைய ஃபார்மேஷனை வர வைக்கிறான். எந்த சைடு இருந்து அந்த ஸ்வாடு வரும்னு தெரியாம அவன் கன்ஃபியூஷன்ல நின்றுகிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு பின்னாடி சைடு இருந்து அனுப்பி அவனுடைய பின்னாடியே குத்திரான். ஐயோ எம்மா வலி தாங்க முடியல, இங்கே வெயிட் பண்றான், நான் திருப்பி உன்னை பழி வாங்குறதுக்கு வருவண்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த லோட்டஸ் எடுத்துக்கிட்டு இந்த பர்பிள் ஃபிளேம் லோட்டஸ் மூலியமா என்னுடைய கல்டிவேஷனை பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியுமான்னு தெரியல. பார்த்தா அந்த இடத்துக்கு எக்ஸுலிங் வந்துட்டு உன்னால கல்டிவேஷன் லெவல் அதிகரிக்க முடிஞ்சாலும் பல பேர் ஒன்னு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தாண்டா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. அது மட்டும் இல்ல குன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். புதுசா வந்து சேர்ந்து இருக்கிற டாப் 10 டிசேபிள் உங்க கிட்ட கொடுத்து இருக்கிற மேப்ல ப்ளூ டிராகன் டோக்கன் அடையறதுக்கான ரெக்கார்டு இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த எல்லா துண்டு மேப்பையும் நம்ம ஒன்னா மெர்ஜ் பண்ணா அது எங்க இருக்குன்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். சரி, இது எல்லாத்தையும் எதுக்காகடா நீ இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீயே போயிட்டு அதை எடுத்துக்கலாம்ல. எனக்கு அதுல ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் நீ இத பத்தி சொல்றதுக்காக தான் என்கிட்ட வந்தியாடா? நீ எப்படியோ அதிர்ஷ்டவசமா உன்னுடைய ஸ்வாட் இன்டென்ட்டை யூஸ் பண்ணி லீ சாங்கியோன தோக்கடிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம இன்னும் என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம். அப்படின்னு மாஸ்டர் இல்ல அந்த வாங்மேங் வேற 8வது இடத்துல வந்துட்டான். அது மட்டும் இல்லாம என்னுடைய மேப்பை வேற அவன் திருடிக்கிட்டு போயிட்டான். நம்ம அதை திருப்பி மீட்டுக்கிட்டு வந்தாதான் என்னுடைய கரண்ட் ரேங்கிங்க்கு என்னால வர முடியும். அப்படின்னா நீ இப்ப எத்தனாவது ரேங்க்லடா இருக்கன்னு நம்மளோட ஹீரோ கேட்கவும், நான் இப்ப வந்து 10th ரேங்க்ல இருக்கன்னு சொல்றோம். அப்படின்னா கண்டிப்பா உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த வாங்மேங்கோடைய வெப்பனை யூஸ் பண்ணி மத்தவங்களுடைய வெப்பனையே அவன் உடைச்சு தள்ளுருவானா. ஏன் அந்த வாங்மேங்குக்கு ஹெல்ப் பண்ண வரவனங்கள தடுத்து நிறுத்த அந்த வாங்மேங்க நான் பாத்துக்கிறேன்னு எக்ஸாலாங் சொல்றான். அப்படியே சீனை கட் பண்ணா அவனுங்கள அப்படியே ஒரு கொரில்லா மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அதோடைய கதையை முடிச்சிடறானுங்க. இன்னொரு கிங்லாங் டோக்கனை எடுத்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர்னு சைட்ல இருக்கிற ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த பைத்தியக்கார எக்ஸாலிங்குக்கு தான்டா நம்ம நன்றி சொல்லி ஆகணும். டே வாங்மேங், நீ என்ன பறிச்சு எடை போட்டுக்கிட்டு இருக்க, வாடா சண்டை போடலாம். என்னை பத்தி நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க எக்ஸாலிங்? உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ ஒரு தோத்தாங்கோலின்னு. ஒருத்தனுக்கு எதிராக 3 பேரு சண்டை போட வரீங்களா? அப்ப இந்த சண்டைக்கு நானும் வரேன், முடிஞ்சா இப்ப வாங்கடான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டே குன்னன், நீ வாசமா வந்து எங்களுடைய வழியில மாட்டிக்கிட்டடா. அதுக்கு எக்ஸாலிங்கோ, டே நான் உன்கிட்ட என்ன பிளான் சொன்ன, நீ இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நான் இதுல தோத்து போக மாட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சாவ தேடி வந்திருக்க, உன்னை சந்தோஷமா நான் வழி அனுப்பி வைக்கிறான்டா. 3000 ஃபீட்னு சொல்லிட்டு அடிக்க வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துறான். பின்னன் உன்னுடைய சோடு பத்திரம்டா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்றப்பவே திடீர்னு அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோவுடைய சோடு உடைச்சுக்கிட்டு போயிடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனுடைய நெஞ்சில் இருந்து ரத்தம் வெளியில வந்துடுது. அவனுடைய சோடுங்களும் உடைச்சுக்கிட்டு போயிடுது. என்ன அவனுடைய சோடு தான் உடைஞ்சிருச்சு, அவனுடைய கையையே அவன் ஒரு சோடா பயன்படுத்திருக்கானா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய வாயிலிருந்து ரத்தமா வெளியில வந்துகிட்டு இருக்கு. சீனியர் பிரதர், என் கிட்ட வராதரா, என் கிட்ட வந்தனா என்ன நடக்கும் தெரியுமா? அண்ணா என்னை விட்டுருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அதை அவன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறான். அதை பார்த்து அவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவா வந்து உக்காந்துக்கிட்டு, இதுதான் கிங்லாங் ஆர்டர்னு சொல்லுவாங்களா? சரி, இதுல என்னடா என்னவோ தாமரப்பூ வலிஞ்சிருக்கு, ஒருவேளை அது 3 பேட்டன் கோல்டன் லோட்டஸா இருக்கும். அதுல இருக்கிற எலக்சீரியஸ் மூலியமா உங்களுடைய கல்டிவேஷன் லெவல்ல இமிடியேட்டா அதிகரிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது 500 H21 பில்ஸுக்கு சமமானது. உண்மையிலே இந்த எலக்சீரியஸ் நல்லா இருக்கும் போல தெரியுது. இந்த இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்க, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நானே அசுரா டிராகன் ஆர்டரை தேடி கண்டுபிடிச்சுக்குவேன் நான் சொல்ல. அடடே இந்தாடா வச்சுக்கோ, சீனியர் என்ன இந்த காம்படிஷன்ல உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இருக்காங்க, அதனால நீ ஒன்னும் ஊச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லடான்னு நம்மளோட ஹீரோ சொல்ல, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உண்மையிலேயே உங்ககிட்டயும் திறமை இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அக்காவை சந்தோஷப்படுத்துறதுக்காக கண்டிப்பா
கண்டிப்பா இந்த டோக்கன் எனக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம என்னுடைய அக்காவுக்காக அந்த பெட்டு என்னன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். அடடே, நானும் அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது என்னன்றத கொஞ்சம் சொல்லுடா. ஓயங் ஜுன் அவன் தான் செக்டர் லீடரோடைய பையன். அதனால அவன் என்னுடைய அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொல்றான். என்னுடைய அக்காவுக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. அதனால தான் நாங்க இந்த காம்படிஷனை வச்சு நாங்க அவன் கூட ஒரு பெட்டு வச்சுக்கிட்டோம். இந்த போட்டியோட வின்னரோ அல்லது டாப் 3ல வந்தாலும் போதும், இந்த பெட்டில் நாங்க ஜெயிச்சிருவோம். ஆனா அவன் தடுக்கணும்னு சொல்லிட்டே ஒரு ஸ்குவாடை ரெடி பண்ணி வச்சிருக்கான். இருந்தாலும் நான் எப்படியாவது இதுல ஜெயிச்சே ஆகணும். என்னுடைய அக்காக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நான் மட்டும்தான். நீ சொல்றது சரிதான். இந்த நாள தான் உன்னுடைய அக்கா என்ன பெட்டுன்றத என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல தெரியுது. ஒருவேளை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கோவப்பட்டு போனோன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. சரி விடு, இப்பதான் நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டோம்ல, எல்லாத்தையும் நம்மளே பாத்துக்கலாம்டா. என்னுடைய அக்கா இந்த பெட்ல ஜெயிக்க நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, நான் உங்களை நம்புறேன். சீனியர் எப்பயும் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு குகைக்குள்ளார வந்து உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே காட் ஆஃப் வாரோடைய சொல்லு 9th கிரேட் அடைஞ்சிருது. சக்சஸ்ஃபுல்லா 9th லெவல் அடைஞ்சிட்டேன். இப்ப நான் எல்லோ லெவல்ல இருக்கேன். இதால இப்ப என்ன பண்ண முடியும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல டிராகன் ஸ்பிரிச்சுவல் பவர் வரவும் இதை நான் பயன்படுத்திக்கணும். சீக்கிரமா இதை நான் அப்சர்வ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுறோம். என்ன எப்படி இது நடந்துச்சு? அதுக்குள்ளார பாடி டெம்டிங்கோட 7th லெவல்ல அடைஞ்சிட்டியா? வகைக்கு வெளியில நின்னுகிட்டு என்ன பாதுகாப்பா பாத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி. வா இப்ப நம்ம கிளம்பலான்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறோம். இப்ப இந்த குவின்னால அந்த லின் எக்ஸாவா கூட சண்டை போட முடியும். நான் அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு 2 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறானுங்க. இது பிளட் மிஸ்ட் மாதிரி இருக்குன்னு நம்மளோட ஹீரோ சொல்லுவான். என்னுடைய அக்கா இதை பத்தி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிளட் மிஸ்ட் பேரே தான் இந்த ஐலாண்டுல ரொம்ப யூனிக்கானது. பாடி டெம்டிங்கோட 9th லெவல்ல இருந்தாலும் இதோடைய பாய்சன் இம்மிடியேட்டா அவங்கள தாக்கிடும். இந்த பேரியர் எப்ப இந்த இடத்துல இருந்து காணாம போகும்னு தெரியலையேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்களும் அந்த 3 பென்டக்கல் கோல்டன் ஃபிளவருக்காக தான் வந்திருப்பாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். அட அங்க பாருடா, சீனியர் சிஸ்டர் சூயூன்னு வந்துட்டாங்க. இவங்களுடைய கல்டிவேஷன் லெவல் 8th லெவல்ல இருக்கு. டாப் 10 மாஸ்டருங்கள இவங்க 5th ரேங்க்ல இருக்காங்கடான்னு இவனும் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு மறைஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்கன்னு அவன் சொல்லவும் நம்ம ஹீரோவும் எக்ஸுலங்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அட குன்னே இந்த இடத்துக்கு வந்துட்டான். நம்ம இவனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு லின் செக்ஸாவோ கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு அவன் ரிவார்டுங்களை கொடுப்பான்டான்னு இவனும் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். குன்னேன்னு கூட நீங்க சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க என்ன தாண்டி தாண்டா போகணும். வேணாண்டா, அவன் தான் எக்ஸு லெங்கு சீனியர் எக்ஸு ஓடிய கூட பிறந்த பிரதர்ரா. அதனால நம்ம அவன் கூட சண்டை போட வேணாண்டா. பரவாயில்ல குன்னே, நீ கொஞ்ச நாளிலே பாடி டெம்டிங்கோடைய 7th லெவல் அடைஞ்சிட்ட. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்டா. ஆனா நான் உங்க கூட கம்பேர் பண்ற அளவுக்கு ஒண்ணு இல்லைன்னு நம்மளோட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடக்குன்னா நான் ஒரு வெளியாளு மாதிரி என்கிட்ட நடந்துக்காத. சீனியர் காங்கியாங் கிட்ட சொல்லி உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னதே நான் தான்டா. அப்படியா? நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு இந்த இடத்துல என்ன இவ்வளவு பேருங்க இருக்காங்க, அந்த 3 பென்டக்கல் கோல்டன் லோட்டஸுக்காக இவ்வளவு பேரு வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் திரும்பி அவனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன். இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.